இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள தெற்கு பொய்கை நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் இட்லி வியாபாரம் செய்து வந்துள்ளார். கணவனை இழந்த நிலையில் அந்த பெண் தனது 16 வயது மகளுடன் வசித்து வந்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி அன்று இரவு 11 மணி அளவில் தாய் இட்லிக்கு மாவு அரைப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். வீட்டில் தனியாக இருந்த சிறுமி கண் விழித்து பார்த்தபோது மர்ம நபர் வீட்டில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். மர்ம நபர் சிறுமியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்துள்ளார். காயங்களுடன் தப்பிய சிறுமி பக்கத்து வீட்டின் கழிவறையில் பதுங்கி இருந்துள்ளார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் வந்ததும் சிறுமி நடந்ததை கூறியுள்ளார். இதனால் சிறுமியின் தாயாரை தேடிய போது வீட்டிற்கு அருகில் அரைகுறை ஆடைகளோடு இரத்த கரையோடு மயங்கி கிடந்துள்ளார். மேலும் பெண்ணின் கைவிரலை யாரோ கடித்து துண்டித்தது தெரிய வந்தது. உடனே அப்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்த போது அந்த மர்ம நபர் காரைக்கால் காரை மீட்ட திடல் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் முத்துக்குமாரை போலீசார் பிடிக்க சென்றபோது வழிக்கு விழுந்து வலது கால் மற்றும் இடது கையில் காயம் ஏற்பட்டதால் மாவு கட்டு போட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது போலீசார் முத்துக்குமாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.